ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, வெற்றிகரமாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். பொதுவாகவே அடியன் இந்த பிரார்த்தனை மற்றும் ஹீலிங் முறைகளை செய்கின்ற பொழுது அடிக்கடி சொல்வேன், சக்கரங்கள், உடலில் இருக்கிற சக்கரங்களும் மேலே இருக்கிற கிரகங்களும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்று சொல்வேன். ஆனால் அதை ஒரு சிலர் நம்புவார்கள் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போக வேண்டும் என்பது ஒரு இயற்கையினுடைய நியதி. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த தியானம் மற்றும் யோகம் பற்றிய பதிவுகளிலே அடியன் அடிக்கடி சொல்லி வருகிறேன். ஆன்மீகம் என்று குறிப்பிடுவதை பற்றி நாம் சற்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். பொதுவாகவே உலகமெங்கும் பரவி எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்கிற பேராற்றல் நம்முடைய உடலிலும் உயிராற்றலாக இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. இதையே முன்னோர்கள் பரமாத்மா என்றும் ஜீவாத்மா என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதிலிருந்து வந்தாலும் அதற்கு மாறுபட்ட குணநலன்களை பெற்று திகழ்வதனால், அதனுடைய இயக்க விதிகளுக்கு முரண்படுவதால் துன்ப நிலைக்கு ஜீவாத்மா என்பது ஆளாகிறது. நம்முடைய முன்னவர்கள் சொல்கிற தீர்மானமான விஷயம் என்னவென்றால், அதை போலவே களங்கமற்ற பேதமற்ற பரிசுத்தமான ஆன்மா மட்டுமே அதை அடைய முடியும். மற்றவை பரிசுத்தமாகிற வரை உலகில் பிறவிச் சுழலிலே சிக்கி உழன்று உழன்று பிறந்து பிறந்து இறந்து இறந்து கொண்டிருக்கும் என்பதுவே நியதி. அதைத்தான் அடிக்கடி அடியேன் ஞாபகப்படுத்தி வருகிறேன் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு. இதற்கும் கூட மாறுபட்ட கருத்து என்பது ஒன்று உண்டு. அது என்னவென்றால், மறுபிறவி என்பதெல்லாம் கிடையாது. வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் எல்லோரும் இந்த கொள்கையை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சுயநலம் என்பது மனிதனிடத்திலே உள்ள மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. எனவேதான் தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவன் மற்றவர்களை அழிக்க தயங்க மாட்டான். எனவே இந்த கருத்திலே நிறைய பேருக்கு உடன்பாடு என்பது இல்லை. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு மறுபிறவியே கிடையாது. அவன் எண்ணத்தினுடைய அலைகள் அழிவதே இல்லை. அவை ஒத்த அலைவரிசை கொண்ட மற்றவர்கள் மனதிலே புகுந்து கொண்டு எண்ணங்களை உண்டாக்கி செயலாக மலர்கின்றன. எனவே நல்லவற்றையே நாம் எண்ண வேண்டும், நல்லவற்றையே நாம் செய்ய வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும். அப்படி எல்லோரும் வாழ்ந்தால் உலகெங்கிலும் நல்ல எண்ண அலைகள் மட்டுமே மிதந்து கொண்டிருக்கும். பிற்காலத்தில் பிறந்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் கூட நல்லவர்களாக இருப்பார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்கள் நிலவி வந்த போதிலும் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்வது மறுபிறவி கொள்கையை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலரோ சித்தர் சிவவாக்கியர் பாடலை மேற்கோள் காட்டுவார்கள். மறுபிறவி இல்லை என்று கூர்ந்து கவனித்தால் அவர் மற்றொரு பாடலில் 7 பிறப்பை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது, கறந்த பால் முலை புகா, கடந்த வெண்ணெய், கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று சொல்வார். இது அந்த பாடல். ஆனால் அதற்கு பிறகு வருகிற ஒரு பாடலிலே, உதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு எழுபிறப்பிங்கில்லை என்பார். எனவே அவர் மறுபிறவியை மறுக்கிறார் என்று சொல்வதற்கு இல்லை. முறைப்படி வாழ்ந்தவன், சிவத்தை உணர்ந்தவன் மறுபடியும் பிறப்பதில்லை என்று கொள்ளலாம். இங்கு சிவம் எனப்படுவது பரமசிவமாகிய பேராற்றல் என்பதை மட்டுமே உணர வேண்டும். ஆக ஆன்மீகம் என்பது இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் எண்ணமெல்லாம் பூர்த்தியாகும் என்றோ, அந்த சாமியார் தொட்டால் அல்லது நீங்கள் அவர் காலில் விழுந்தால் உங்களுக்கு பணமும் புகழும் பெருகும் என்றோ, இந்த எங்களது வழியை பின்பற்றினால் உங்களுக்கு இரட்சிப்பு சொர்க்கம் என்றோ வீதிகளில் கூவி கூவி வியாபாரம் செய்வதை பற்றி பேசவில்லை. அதற்கும் நான் இங்கே குறிப்பிடுகிற ஆன்மீக சாதனைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள்
உண்டு. இது தன்னை அறிதல், அதாவது ஆன்மாவை அறிதல். ஆன்மா எது, அது எங்கிருந்து வருகிறது, அதன் பிறப்பிடம் எது, அதை எப்படி அடைவது என்று தேடுவது, கேட்பது. கேட்பது என்றால் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே நாமே தேடி நமக்குள்ளே நாம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டு, இங்கே கேள்வி கேட்கப்படுகின்ற கேள்வி அங்கேயும் கேட்கும். ஏனென்றால் அதுவே உங்களுக்குள் நமக்குள் உயிராக ஆன்மாவாக இருக்கிறது என்று பொருள். எனவே நம்மை தேடி வரும் எதற்காக பிறப்பிடத்தை தேட வேண்டும், ஏன் அங்கே போக வேண்டும், இதற்கு பதில் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா சக்தி இயக்கங்களும் சுழற்சி முறையில் தான் இயங்குகின்றன. எங்கிருந்து வருகிறதோ அங்கேயே அது முடியும். அதுபோல ஆன்மாவும் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போக வேண்டும், போகும். இதையே வானத்திலே மேய்ந்தாலும் இனத்திலே அடைய வேண்டும் என்பார்கள். ஆனால் உணராமல் போனால் ஆகும் காலதாமதத்தை தவிர்ப்பதே இங்கு ஆன்மீகம் என்பதாகும். ஆன்மாவுக்கு மீட்சி தருவது, ஆன்மாவை கடை ஏற்றுவது, நம் ஆன்மாவை பேரான்மாவோடு இணைத்து இன்பம் அடைவது, இதுவே இங்கு கூறப்படுகின்ற ஆன்மீகம். இதற்கு ஒரு குரு தேவைதான். அவர்தான் நம்முடைய சாயப்பா. அவர் வழி தருவார். நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் அவர் இருக்கிறார். நாம் தான் நம்முடைய சொந்த முயற்சியிலே அந்த முயற்சியை அவரை கரம் பிடித்து முக்தி நிலையை அடைய வேண்டும். இங்கு கூறப்படுகின்ற ஆன்மீகத்திலே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், முதுகுத்தண்டே மேருமலை, சோமவானமே அமிர்தம், உமிழ்நீரே கங்கை, நல்வினைகளே தேவர்கள், தீவினைகளும் அவற்றின் விளைவுகளும் அசுரர்கள், இடகலையே சந்திரன், பிங்கலையே சூரியன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே வியாபார ஆன்மீகத்தோடு இந்த ஆன்மீகத்தை ஒப்பிடவே வேண்டாம் என்று உங்களுடைய மலர்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எதையும் தவறாக பயன்படுத்துபவர்கள் இருப்பார்கள். நாம் தான் விழிப்புடன் இருந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி பேச விழைகின்ற பொழுது புத்த பிரானுடைய வாழ்க்கை சம்பவம் ஒன்று நமக்கு நினைவுக்கு வருகிறது. புத்த பிரானுடைய சீடர் ஒருவர் புத்தரிடத்திலே ஆண்டவன் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற கேள்வியை பல முறை கேட்டு பார்த்தார். அதற்கு மௌனமே பதிலாக வந்தது. அவரும் வெறுத்து போய் தாம் புத்தரை விட்டு விலகி லௌகீக வாழ்க்கைக்கு போகப் போவதாக அறிவித்தார். புத்தருக்கு தெரியாவிட்டால் தெரியாது என்று சொல்ல வேண்டியது தானே என்றும் கேட்கிறார் அவர். புத்தர் சிரித்துவிட்டு ஒரு குட்டி கதையை பதிலாக தந்தார். ஒரு மனிதன் விஷம் தோய்ந்த அம்பால் தாக்கப்படுகிறான். அவனது கூட்டத்தார்கள் விரைவாக செயல்பட்டு அவனை மருத்துவரிடத்திலே அழைத்துச் செல்ல முற்படுகின்றார்கள். வலியால் கதறுகின்ற நிலையிலும் அவன் தன் நண்பர்களை தடுத்து, என் மீது அம்பு எய்தவன் யார், அது தெரியாத வரையில் நான் இந்த அம்பை பிடுங்க சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னானாம். அவருடைய இந்த கதையை கேட்ட சீடர் தன் தவறை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாராம். இது என்னவென்றால், அம்பு எய்தவன் யார், எவன், எந்த ஊர், அவன் எதற்காக அம்பு எய்தான், இதையெல்லாம் விசாரித்து கொண்டிருந்தால் இவனுடைய உயிர் பிழைப்பது கடினம். ஆக சீடனுடைய கேள்விக்கு பதில் தேடி கொண்டிருந்தால் காலதாமதம் தான் விரயமாகும். பதிலை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உயிர் விரிந்துவிடும் என்கிறார் புத்தர். இதிலிருந்து தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எங்கும் காணப்படுகின்ற அனைத்தும் இறைவனே, எல்லாம் பேரறிவு சொரூபமே என்கின்ற நிலையான உணர்வு ஒருவனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதே அவன் தரிசனத்தை பெற்றவனாகிறான். ஏன், அவன் இறைவனாகவே ஆகிவிடுகிறான். அதனால் நாம் அப்பா சொன்னது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருந்து நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்ல மேலான பரமபதத்தை அடைய முடியும். இதையே தான் அடியேனும் முடிந்தவரை கை கொண்டு வருகிறேன். கைகளால் இந்த வருகின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். ஹீலிங் என்கின்ற ஆற்றுப்படுத்தலையும் செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். அது அவரால் நிகழ்ந்தது, உங்கள் ஒத்துழைப்பால் நடக்கிறது. இன்னும் சந்திப்போம், இன்னும் வருவேன், உங்களோடு பேசுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.